Hello guys, ready Amazon book பண்ணிட்டேன் Boya mic best microphone guys. இது வந்து பாத்தீங்கன்னா யூடியூபருக்கு வந்து ஸ்பெஷலா யூடியூபருக்கு வந்து செமையா இருக்கும் ஓகேங்களா. எந்த ஒரு நாய்ஸ் பிரச்சனை எந்த ஒரு இதுவும் இருக்காது. அந்த வெளியே வந்து பாத்தீங்கன்னா எங்கயாச்சும் போவீங்க இப்போ நார்மலா ஹெட்செட் அது இதுன்னு போட்டுன்னு ஒரு சிலர் வந்து வீடியோ எல்லாம் கவர் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து இல்லாம இது வந்து நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு Boya மைக்ரோஃபோன் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். ஓகே பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்காக காட்டுறேன் வாங்க. பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. பார்த்தா அது என்ஜாய் பண்ணதுனால இதனுடைய ப்ரைஸ் ஃபுல்லாகவே இதை பற்றி ஃபுல்லாகவே ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இதுதான். அது இந்த கவர் ஃப்ரண்ட் பேக் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டோட்டலாக வந்து அதனுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன எப்படின்ட்டு கிளியராக கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்குறது வந்து ஃப்ரண்ட் இது பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். நார்மலாகவே Boya ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து டூப்ளிகேட்டாக இருக்குது ஓகேங்களா. இப்போ புக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த Boyaன்னு இருக்குல்ல, இந்த Boya பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் போட்டு ரவுண்டாக ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம் ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட். அது வந்து அதை வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு ரிட்டர்ன் கூட பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு சில ப்ராடக்டை வந்து ஆன்லைன்லேயே கூட இருக்குது, டூப்ளிகேட்டாக இருக்குது, ஒரிஜினலாக இருக்குது ஓகேங்களா. அதனால் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணோமா இந்த மாதிரி தான் இருக்கும். சின்னதாக லேபிள் அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது ஓகேவா. கூடவே வந்து பார்த்திங்கன்னா யூஸர் மேனுவல் புக் கொடுத்துருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு. அதனால் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சின்னதாக உள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்மளுடைய ப்ராடக்ட் அடங்கியிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம். ரொம்ப லென்த்தாக இருக்குது போல். ஒயர் கிட்டத்தட்ட 6 மீட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒயர் பார்த்திங்கன்னா 6 மீட்டர் இருக்குது. உண்மையாகவே ரொம்ப வேல்யூபிளான ஒரு மைக்ரோஃபோன் தான் சொல்லணும். ஏன்னா பல மைக்ரோஃபோன் நம்ம பார்த்துருப்போம். உண்மையாக இது சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது ஓகேவா. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஸ்பான்ச் வந்து செட் பண்ணி மைக் யூஸ் பண்ணிக்கணும். அழகாக இது பண்ணியிருக்காங்க. அப்படி இது பார்த்தீங்கன்னா இதுதான் கண்டென்சர், சின்ன கண்டென்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இந்த நார்மலாக பேசும்போது வந்து இந்த நாய்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கிளியராக நம்மளுக்கு வந்து வாய்ஸ் வந்து கொடுக்குறதுக்கான கண்டென்சர். அதுதான் ஓப்பன் பண்ணோம்னா இதில் ஓப்பன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்குக்கு வந்து யூஸ் பண்ணுற ஸ்பான்ச்சு, அப்புறம் DSLR கேமராக்கு யூஸ் பண்ணுற அடாப்டர் அதெல்லாம் இருக்குது. சரி ஓகே பார்க்கலாம். அதை அப்புறம் என்ன இருக்குது, எதுக்காக இவ்வளோ கிளியராக காட்டுறேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. கேபிளாக வச்சுக்கிறதுக்கான ஒயரில் வச்சுக்கிறதுக்கு அழகாக இருக்குது. 6 மீட்டர் கிட்ட அழகாக அடிங்கிடும் உள்ள. உண்மையாகவே சூப்பராக வேல்யூபிளான ஒரு பேக் கூட சரி சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கண்டென்சர். இந்த கண்டென்சர் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அழகாக கொடுத்துருக்காங்க. எல்லாம் டோட்டலாக வந்து நல்லா வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் செல்லு அது பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரி வந்து நார்மலாக அந்த கண்டென்சர் அதுக்குள்ளே இது பேட்ரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டென்சருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மொபைலில் வந்து நார்மலாக வீடியோ வந்து கவர் பண்ணுறோம் அப்படின்ற போது வந்து இந்த பேட்ரி வந்து கண்டிப்பாக தேவைப்படாது. DSLR கேமரா யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த பேட்ரி வந்து இன்சர்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக எடுக்க முடியும். நார்மலாக எடுக்கும் ஓகேவா. கண்டிப்பாக எடுத்து பார்க்கலாம். இதிலே ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது உண்மையாகவே அதிலே தெரிஞ்சுக்கலாம். அதிலே பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் கிளியராக. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா மைக்குக்கு யூஸ் பண்ணுற ஸ்பான்ச். கண்டிப்பாக இதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணோம்னா எந்த ஒரு நாய்ஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத கிளியராக கேட்கக்கூடிய ஒரு ஸ்பான்ச் அதுதான். கண்டிப்பாக அதை கவனமாக பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கேபிள் பார்க்கலாம். கிளிப் வந்து நார்மலாக வந்து அந்த மைக்கு கீழே கரெக்டாக வந்து நான் இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். அது வந்து கரெக்டாக கிளிப் வந்து மாட்டிட்டு அது கிளிப் வந்து காலரில் வந்து போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா அந்த
ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது உண்மையாகவே. இது வந்து காலரில் கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அழகாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதை பத்திரமா வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கேபிள் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா கடாரில் எடுக்கும்போது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பத்திரமா எடுத்து வச்சுங்க. டிஎஸ்எல்ஆருக்கு மட்டும்தான் அது யூஸபிள், வேறு ஒன்றும் இல்லை. நார்மலாக மொபைலெலாம் தேவைப்படாது. அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து பார்த்திங்கன்னா மைக் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. அது நார்மலாக இருக்கும். அதை எடுத்து அழகாக பிரித்து சும்மா நான் லைட்டாக தள்ளினாலே அழகாக செட் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படின்றது அர்த்தம் தான். அவ்வளோதான். மொபைலில் கனெக்ட் பண்ணி மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஆப் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், இந்த Boya by M1 மைக் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ப்ளே ஸ்டோர் போய்டுங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஓப்பன் கேமரா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓப்பன் கேமரா டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேயே வரும் இந்த கேமரா. அந்த ஆப்பை வந்து ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆகிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து கேமரா ஆப்ஷன் போயிடும். ஸ்ட்ரைட்டாக வந்து சைடில் இருக்கிற செட்டிங்ஸ் அந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் தான் வந்து ஃபோட்டோ வீடியோ என்னுடைய செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கும். நமக்கு ஃபோட்டோ தேவைப்படாது. இப்போதைக்கு வீடியோ செட்டிங்ஸ் போயிடலாம். செட்டிங்ஸ் போய்ட்டோம். வீடியோ செட்டிங்ஸ் உள்ளே போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இந்த இருக்குது பார்த்தீங்களா, கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ண உடனே ரெக்கார்ட் ஆடியோ அப்படின்னு வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கணும். ஓகே பண்ணியிருந்ததுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆடியோ சோர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கேமரா கடர் இது பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கான வழி இது கேமரா கடர். நம்ம வந்து இப்போ வந்து மைக் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்டர்னல் மைக் அப்படின்றதுனா அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அப்படியே பேக் வந்து ஆனால் நம்ம வந்து இப்போ வீடியோ கவர் பண்ணலாம். ஓகே, வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் போயிட்டுருக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியல. அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டுங்க. சைடில் இருக்கிற இந்த செட்டிங் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேயே இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா ப்ரிவ்யூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கின உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோ ஆடியோ லெவல் மீட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடையாதா, அதை வந்து கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்த உடனே இப்போ வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட்ஸ் இது வந்து வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதுல வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பார் சிம்பிள் ஒன்று காட்டுதுங்களா, அதான் வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது. நம்ம மைக்கில் வந்து எக்ஸ்டர்னல் மைக்கில் வந்து ரெக்கார்ட் ஆகுதுன்ற கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஓகேவா? இப்போ வந்து தாராளமாக வந்து நீங்கள் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இந்த Boya by M1 மைக் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சூப்பரான மைக் தான். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் நிறைய உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போடலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பாய்.